வேலூர் மாநகர மாவட்ட திமுக பொருளாளரும் இந்து சமய அறநிலையத்துறை தலைவருமான அசோகன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் அசோகன். இவர் வேலூர் மாநகர மாவட்ட திமுக பொருளாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் குழு தலைவராகவும் உள்ளார். இவர் அரசு ஒப்பந்ததாரராகவும் தோட்டப்பாளையம் பகுதியில் பிரிண்டிங் பிரஸ் வைத்து நடத்தி வரும் நிலையில் இரவு கூடுதல் கமிஷனர் பூரணச்சந்தர் தலைமையிலான 4 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகி அசோகனுக்கு சொந்தமான இடங்களில் காவல்துறை பாதுகாப்புடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அலுவலக ஊழியர்கள் மற்றும் அசோகனின் மகன் அரவிந்தன் ஆகியோர் இருந்துள்ளனர். பணம் எதுவும் இல்லாத நிலையில் வங்கி தொடர்பான ஆவணங்களை கணினி மூலம் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்தனர். சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு சோதனை முடிந்து அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். இதில் பிரிண்டிங் பிரஸின் வங்கி தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி சமன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுக நிர்வாகி அசோகனின் மகன் அரவிந்தன் கூறுகையில், முதலில் பணம் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனையிட்டார்கள். பணம் எதுவும் கிடைக்காத நிலையில் வங்கி ஆவணங்களை மட்டும் சரிபார்த்து சென்றார்கள் என கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.